காலை தான டிசம்பர் 27 தலைப்பானது ஆதாமை திட்டாதே, உழைத்து சாப்பிடு. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுதலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. கதை ஒன்றை படித்தேன். ஒரு விறகு வெட்டி காட்டில் விறகு வெட்டி கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறை வெட்டும் போது ஆதாமே ஆதாமே என்று வெட்டினான். அந்த வழியே வந்த போதகர் ஒருவர் அவனை பார்த்து, ஏம்பா ஒவ்வொரு முறையும் ஆதாமே ஆதாமே என்று சொல்லி வெட்டுகிறாய் என்றான். அதற்கு அவன், ஆதாம் அன்றைக்கு கடவுளின் வார்த்தை மீறி பாவம் செய்ததின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு நெற்றி வேர்வை சிந்தி பாடுபடுவாய் என்றார். ஆதாம் அன்றைக்கு பாவம் செய்யாதிருந்தால் இன்றைக்கு நான் நெற்றிவையை நிலத்து சிந்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே என்றார். போதகர் அவனை அழைத்து, நீ என் வீட்டில் வந்து தங்கிரு, எந்த வேலையும் செய்யாமல் நன்றாய் சாப்பிட்டு சந்தோஷமாய் இரு என்றார். அவனும் போதகர் வீட்டில் சில நாட்கள் சந்தோஷமாய் இருந்தான். ஒரு நாள் போதகர் அவனை அழைத்து, நான் அவசரமாக வெளியே செல்கிறேன், நீ வீட்டை பத்திரமாக பார்த்துக்கொள். ஒரு முக்கியமான விஷயம், இந்த சாப்பாடு மேசை மேல் என் தொப்பியை கவிழ்த்து வைத்திருக்கிறேன், அதை மட்டும் எடுத்து விடாதே என்றான். போதகர் போன பிறகு விறகு வெட்டி ஏன் போதகர் தொப்பி எடுத்து விடாதே என்று சொல்லி போனார் என்பதை நினைத்து தவித்து கொண்டிருந்தான். கடைசியில் இந்த தொப்பிக்கு அடியில் என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம் என்று தொப்பி எடுத்தான். அதற்கு அடியில் இருந்த ஒரு சிட்டுக்குருவி பறந்தோடி போய்விட்டது. அதை பிடிக்க எவ்வளவோ அவன் முயற்சித்து முடியவில்லை. அது பறந்து வெளியே போய்விட்டது. போதகர் வீட்டுக்கு திரும்பி வந்தார். தொப்பியை தூக்கினார். சிட்டுக்குருவி இல்லை. ஆதாமுக்கு வந்த சோதனையில் அவன் தோற்றது போல உனக்கு வந்த சோதனையில் தோற்று போனாய். இனிமேல் ஆதாமை திட்டாதே, உழைத்து சாப்பிடு என்று அவன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டார். பிரியமானவர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், கீழ்ப்படிதல் என்பது எவ்வாறு முக்கியம் வாய்ந்தவைகள் என்பதை நாம் அறிய வேண்டும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் என்றார். இதனால் மனிதர்கள் கடினப்பட்டு உழைத்து சாப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். தேவன் நம்மை சிருஷ்டித்தவர். அவருடைய நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம் இல்லை என்றால் சாபந்தான். ஆண்டவரை பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுதலும் உத்தமம் என்பதை புரிந்து கொள்ள உதவும். ஆம் ஆண்டவரே, இந்த ஜபத்தை எங்களுக்கு கேளும் அப்பா. எங்களுக்கு கீழ்ப்படிதல் தாரும் அப்பா. உமக்கு செவி கொடுத்து நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்பா. இந்த வாசிக்கிற பிள்ளை கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தை கர்த்தாவே அதன்படி நடக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.